ஸ்கந்தபுகழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி அன்று செய்ய வேண்டிய வழிபாடும் அதன் பலன்களையும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற முறையை பற்றி இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறோம். வாங்க சிந்திக்கலாம். தேய்பிறை அஷ்டமி அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வருவது பைரவர் சுவாமி. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறவர் சொர்ண ஆகர்ஷண பைரவர். அவர்களுடைய வழிபாட்டை பற்றி இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறோம். இந்த வழிபாடை செய்யறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்து பூஜை அறையை முதலில் அலங்கரித்து, நம்ம கிட்ட சொர்ண ஆகர்ஷண பைரவர் சாமி படம் இருந்துச்சுன்னா அதுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு அதை நல்லா அலங்காரப்படுத்தி அப்ப நம்ம வழிபடலாம். இல்லப்பா எங்க கிட்ட சாமி படம்லாம் இல்லை, அப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்னா, இறைவன் எங்கும் தான் இருக்கிறாரே, அவர் பேரே கடவுள் தானே, அப்ப அந்த கடவுள் நம்ம மனசுக்குள்ளேயே இருப்பார்ல, அப்ப அந்த மனசுல தூய்மையான எண்ணங்களை மட்டும் வச்சுட்டு அந்த பெருமாளை, அந்த தெய்வத்தை, அந்த இறைவனை நம்மளுடைய மனசுல பதிய வச்சுட்டு நம்ம வழிபாடு பண்ணாலும் அதே பலன்தான் கிடைக்கும். இப்ப போய் நம்ம பூஜை அறையில என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாம்பூலத்துல வெற்றிலை பாக்கு எடுத்துட்டு அந்த வெற்றிலையை சுத்தி அந்த காம்பை கிள்ளி விட்டுட்டு அதுக்கு மேல ஒரு அகல் விளக்க வச்சுட்டு அதுல நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஊற்றி திரி போட்டு அதுக்கு கீழே, விளக்குக்கு கீழேனா விளக்குக்கு அடியில கிடையாது, விளக்குக்கு முன்னாடி ஏலக்காய் கொஞ்சம் கிராம்பு கொஞ்சம் இந்த ரெண்டுத்தையும் போட்டுட்டு அந்த பைரவரை நம்ம நல்லா மனசுல நினைச்சிட்டு என்னென்ன கேட்கணுமோ அதெல்லாம் கேட்டுட்டு அவர்களை வழிபட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா தீராத கஷ்டங்களும் தீராத வினைகளும் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை ஒரு வெற்றி பயணத்தை முன்னோக்கி போகும். இந்த முறையில நீங்க வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த நாள் காலையில ஒரு மஞ்சள் துணி எடுத்துட்டு, இல்லைன்னா ஒரு வெள்ளை துணியில மஞ்சளை நனைச்சிட்டு, அந்த நேற்று நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த தாம்பளத்துல இருக்க வெத்தலை பாக்கு, கிராம்பு, ஏலக்காய், அதை எல்லாத்தையுமே எடுத்து அந்த மஞ்சள் துணியில உள்ள வச்சு அதை முடிச்சு போட்டு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு அதுக்கு ஒரு ஆர்த்தி எல்லாம் காட்டி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு முழு மனசோட அந்த இறைவனை வேண்டிட்டு நம்ம வீட்டுல பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு மரத்துக்கடியிலையோ இல்லைன்னா நம்ம வீட்டு ஓட்டு மேலேயோ அந்த பொட்டலத்தை நம்ம போற்றலாம். இதை எப்படி பண்றது அப்படின்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துட்டு அதுக்குள்ள நம்ம வெத்தலைய அழகா சுத்தி வைக்கணும். வெத்தலையை வைக்கிறதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற காம்பை மறக்காம எல்லாரும் எடுத்துருங்க. இப்ப இந்த மாதிரி நம்ம வச்சனையும் அதற்கு நடுவுல நம்ம ஒரு அகல் விளக்க வைக்கணும். இப்படி அகல் விளக்க வச்சனையும் அதுக்கு முன்னாடி கிராம்பு, பச்சை கற்பூரம் இருந்தா பச்சை கற்பூரம் வைங்க, இல்லைன்னா ஏலக்காய் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இது வைக்கிறதுக்கு வாசனைக்காக தான் வைக்கிறோம். இது ஒரு நல்ல மங்களகரமான சுவாசம் அப்படிங்கறதுனாலதான் வைக்கிறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணி நம்ம வழிபட்டுட்டு விளக்க ஏத்திட்டு அடுத்த நாள் காலையில இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு மஞ்சள் துணியில இந்த வெற்றிலை பாக்கு, இந்த கிராம்பு, இந்த ஏலக்காய் அல்லது இந்த பச்சை கற்பூரம் இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு அந்த துணியில சுத்தி அதுலயும் குங்குமம், மஞ்சள் அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல சாமி கும்பிட்டு அப்புறம் நம்ம பக்கத்துல இருக்கிற வீட்டு பக்கத்துல இருக்கிற மரத்துக்கடியிலையோ அல்லது நம்ம வீட்டு ஓட்டுலயோ போற்றணும். இந்த வழிபாட்டை எத்தனை அஷ்டமிக்குப்பா செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கஷ்டம்லாம் தீரணும்ல, எல்லாரும் நல்லா வாழணும்ல, அப்ப இதுக்கு கணக்கு கிடையாது, எவ்வளோ வேணாலும் செய்யலாம். அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து. அதனால இந்த வழிபாட்டை எல்லாரும் மறக்காம பண்ணுங்க. இந்த வருடம் இந்த மாசம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி அஷ்டமி துவங்குகிறது. அதனால இந்த வழிபாடை அனைவரும் பண்ணி நலம் பெறுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி தேசம் மங்கையர்கரசி அம்மா அவர்களின் மாணவன் செல்வன் ராகா ஆதிஹர்ஷன். நன்றி.